இந்த வீடியோவில் மிக முக்கியமான டிஎன்பிஎஸ்சி வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். உயிர்கிரியா ஊக்கி எனப்படுவது நொதி. மீன்களின் சுவாச பரப்பு எது? செவுள் பகுதி. விலங்குகளை அவற்றின் ஒத்த தன்மை மற்றும் வேறுபாடு ஆகியவற்றின் அடிப்படையில் முதலில் வகைப்படுத்தியவர் யார்? அரிஸ்டாட்டில். உலகிலேயே மிக அதிக நச்சு கொண்ட விலங்கு எது? ஆஸ்திரேலிய கடற்குளவி. இந்தியாவின் காலநிலை எதனால் அதிக அளவிற்கு தீர்மானிக்கப்படுகிறது? பருவக்காற்று. உப அயன உயரழுத்த மண்டலத்திலிருந்து பூமத்திய ரேகை நோக்கி வீசும் காற்றிற்கு என்ன பெயர்? வியாபார காற்றுகள். தமிழ்நாட்டின் ஆர்டீசியன் நீரூற்றுகள் காணப்படும் ஆற்று பள்ளத்தாக்கு எது? வெள்ளாறு. இந்திய யூனியனை மையப்படுத்தும் தன்மையுடைய கூட்டாட்சி என்று கூறியவர் யார்? கிரேன்வில் ஆஸ்டின். தேசிய பாடல் ஆனந்தமடம் என்ற புத்தகத்தில் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1882. மரங்களை அழிப்பதனால் எந்த வாயுவின் அளவு அதிகரிக்கின்றது? கார்பன் டை ஆக்சைடு. களைக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு 2,4-D. காற்று மூலம் பரவும் நோய்க்கு எடுத்துக்காட்டு கோதுமையின் துருநோய். தாவரங்களின் வேர் தண்டு இலைகளை கடித்து மெல்லும் தன்மை கொண்டவை எவை? வெட்டுக்கிளிகள். சென்னை மருத்துவப் பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? 1835 ஆண்டு. பொறுத்துக. தூரத்து ஒளி என்ற நூலை எழுதியவர் முத்தழகன். நண்பன் எழுதியவர் ஓவியர் ராம்கி. கொடை குணம் கழனியூரன். தமிழர் மாவீரர் என்ற நூலை எழுதியவர் அண்ணா. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? போட்டி. பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள்? ந. பிச்சமூர்த்தி. பொங்கல் வழிபாடு என்ற கவிதையை இயற்றியவர் யார்? ந. பிச்சமூர்த்தி. தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் எது? நந்திக் கலம்பகம். மணிமேகலையில் ஆதிரை பிச்சையிட்ட காதை எத்தனையாவது காதை? 16வது காதை. நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார்? மாதவி. இன்னரும் பொழில் பிரித்தெழுதுக. இனிமை கூட்டல் அருமை கூட்டல் பொழில். நிகழ்கால இடைநிலைகள் கிறு கின்று ஆ நின்று. சிந்து சமவெளி மக்களின் புனித மரம் எது? அரச மரம். அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் யார்? அரிசேனர். மாம்லுக் மரபினை தோற்றுவித்தவர் யார்? குத்புதீன் ஐபக். சொத்துரிமை எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்டது? 44வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 1978 ஆண்டு. ஒற்றை குடியுரிமை எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? ஒற்றை குடியுரிமை எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? இங்கிலாந்து. நாம் பயன்படுத்தும் உப்பு, அதாவது சமையலுக்கு பயன்படுத்தப்படும் உப்பின் வேதியியல் பெயர் என்ன? சோடியம் குளோரைடு. கார் மின்கலன்கள் மற்றும் பல சேர்மங்களை தயாரிப்பதில் பயன்படுத்தப்படுவது கந்தக அமிலம். கான்வா போர் ஆண்டு 1527. காக்ரா போர் ஆண்டு 1529. சந்தேரி போர் ஆண்டு 1528. பானிபட் போர், அதாவது முதலாம் பானிபட் போர் 1526. காளான் கொல்லி போர்டாக் கலவை என்பது தாமிர சல்பேட் மற்றும் கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆகும். சூரியனின் ஒளி பூமியை வந்தடைய ஆகும் காலம் 8.4 நிமிடங்கள். இந்தியர்களுக்கு உண்மையில் அதிகாரங்களை பரிமாற்றம் செய்யாததால் எது ஏமாற்றத்தை தந்தது? 1919 ஆண்டு இந்திய அரசு சட்டம். துணைக்கோள் இல்லாத கோளுக்கு எடுத்துக்காட்டு வெள்ளி. வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. திரவ மானிகளை அமைப்பதில் எந்த விதி பயன்படுத்தப்படுகிறது? மிதத்தல் விதி.
எஃப்எம் ரேடியோவை கண்டுபிடித்தவர் யார்? இ.ஹெச். ஆம்ஸ்ட்ராங். தேசிய பௌதிக ஆராய்ச்சி கூடம் எங்கு அமைந்துள்ளது? நியூ டெல்லி. பௌதிகன இயற்பியல் ஆராய்ச்சி கூடம் அமைந்துள்ள இடம் நியூ டெல்லி. அகமதாபாத் ஆலை தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டு உண்ணாவிரதம் இருந்தவர் யார்? காந்தியடிகள். ஊரக பகுதிகளில் மறைமுக வேலையின்மை எத்தனை விழுக்காடு வரை காணப்படுகிறது? 25% முதல் 30% வரை. NSSO புள்ளி விவரத்தின்படி எத்தனை சதவீத குடும்பங்கள் ஓர் அறையினையே வீடாக கொண்டுள்ளன? 38%. NSSO புள்ளி விவரத்தின்படி எத்தனை சதவீத குடும்பங்கள் 2 அறைகளை கொண்ட வீட்டில் வாழ்வதாக குறிப்பிடுகிறது? 36%. இந்தியாவின் மொத்த வேலையின்மை எத்தனை சதவீதம்? 8.5%. அனைத்து சிறுநிதி வழங்கும் நிறுவனங்களை பதிவு செய்தல் மற்றும் அதன் செயல்பாடுகளை தரம் நிர்ணயம் செய்தல் மற்றும் முறையான ஒப்புதல் வழங்குதல் ஆகியவை எந்த வங்கியின் நோக்கம்? முத்ரா வங்கியின் நோக்கம். அவ்வளோதான்.